வணக்கம் நண்பர்களே. நான் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது பனம்பழம் இருக்கான்னு பார்க்க போகிறேங்க. நேற்று நிச்சயமாக 8 மணிக்கு வாங்க போய் பனங்க இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம், எனக்கு வேணும் அப்படின்னு குழந்த மாதிரி அடம் பிடிக்குதுங்க. அதனால் இப்போ தண்ணி விட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போவே வந்து பார்த்துடலாம். அப்புறம் நைட்டு 8 மணிக்கும் இருட்டுக்குள்ளே எப்படி போகிறது, வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். வாங்க நான் வரேன் வாங்கன்னுச்சு. அப்போ ஓதியாண்டு வேண்டாம், நாளைக்கு போய் எடுத்துக்கிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். எங்கே இன்றைக்கி காணாங்க, பனங்காய் காணோம். அன்றைக்கி கொடுக்கவே பெருசு உங்களுக்கு தினம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி தான் ஆச்சு. மண்டையில் கீழே விழுந்துட்டு போகுதுங்க, காணாங்க. போய் சொல்லிடலாம், பனங்காய் அங்கே மரத்துலேயே இல்லை, உழுவில், நீ 8 மணிக்கெல்லாம் வந்து கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிடலாம். இங்கே பாருங்க, இந்த இடத்துக்கு என்னென்ன செடி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க, பெரண்டை செடி, இதெல்லாம் நான் பொரிச்சா அப்பப்போ சட்னி ஆட்டுவேங்க. பெரண்டை வந்து சட்னி ஆட்டி சாப்பிட்டா நல்லா பசி எடுக்கும்ன்ட்டு எங்கள் பையன் வந்து ஒல்லியாகவே இருக்கான். அதனால் அவனுக்கு நல்லா பசி எடுத்தாவது சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு பிடிக்குமே என்னமோன்ட்டு இந்த பெரண்டை செடி விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், மாதுளஞ்செடி, இது கொழுமிச்சஞ்செடி, எலுமிச்சஞ்செடி, இந்த இடத்துல இத்தனை செடி. சரி, பனங்காய் இல்லை, ஏமாந்து போயிட்டோம். நாம்பளும் ஏமாந்துட்டோம், நிஷாமாவும் ஏமாந்துட்டாங்க. பாய்ங்க.